சாந்தி பாபா. பாபாவுடைய ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியம் எப்படி? இது நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். பாபாவின் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியம் எப்படி? இப்போ உலகத்தில் கூட அன்புக்கு அம்மாவை சொல்வாங்க இல்லைங்களா? அறிவுக்கு அப்பாவை சொல்வாங்க. இது உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வழக்கம். ஏன்னா அப்பாவுக்கு வெளி உலக அறிவுன்றது நிறைய இருக்குது. அப்போ ஒரு குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு தந்தை சொல்லக்கூடிய அந்த அறிவுரை அந்த குழந்தையோட வாழ்க்கையை என்ன பண்ணும்? முன்னேற்றம் அடைய செய்யும். ஆனால் காலம் போக போக இன்னைய காலங்களில் அதில் கூட குறைவு ஏற்படுது. பல குழந்தைகளுக்கு தந்தையோடைய சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறது கிடையாது. இப்போ தர்மங்களை எடுத்துக்கிட்டால் கூட தர்மங்கள் ஒரு காலங்களில் உயர்வாக இருந்தது, பல தர்மங்கள். ஆனால் இப்போ அந்த தர்மம் கூட காலம் போக போக அதுலேயும் குறைவான நடைமுறைகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மனிதன் இந்த உலகம் எனும் காலச்சக்கரத்தில் தனது சக்தியை இழந்திருக்காங்க. இதுதான் இதுக்கு காரணமாக இருக்குது. மேலும் தான் யார், தன்னுடைய தந்தை யார் அப்படிங்கிறத கூட மறந்தது கூட ஒரு காரணம். மேலும் எப்போ எல்லாருக்கும் தந்தையாகி சிவபாபா இந்த உலகத்தில் அவதரித்து இந்த காலச்சக்கரத்தினுடைய வரலாறு புவியில் சொல்கிறாங்களோ அப்போ தான் அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் என்ன ஏற்படுது? முன்னேற்றம் என்பது ஏற்படுது. இப்போ அவர் இறைவனாக இல்லாமல் அனைத்து தர்மத்தை சார்ந்த உலக ஆத்மாக்களுக்கும் தந்தையாக வந்திருக்கார். அவர் மேலும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்காக அறிவுரைகளையும் நியமங்களையும் வழங்கிட்டு இருக்கார். இதன் மூலம்தான் கீழான நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகம் கூட உயர்வான நிலைக்கு மாறப்போகுது, உயர்ந்த நிலைக்கு வரப்போகுது. அப்போ ஆத்மாக்கள் அனைவருமே அனாதி மற்றும் ஆதி நிலையை அப்போ அடையுது. பரமாத்மா எப்போ இந்த உலகத்துக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரோ அதன் மூலம் ஒரு ஆத்மா அனாதி நிலையும் ஆதி நிலையும் அடையுது. அதாவது தனது இயல்பு நிலைன்னு கூட சொல்லலாம் இதை. அல்லது தன்னுடைய அந்த உயர்ந்த நிலையை அடையுது. இந்த உலகமாக இருக்கட்டும், இல்லை அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆத்மாக்களாகட்டும், அனைத்து ஜீவராசிகளாகவும் இருக்கட்டும், மற்றும் இந்த இயற்கை கூட ஒரு ஆத்மாவுடைய முன்னேற்றத்தில் தான் இருக்குது. ஒரு ஆத்மா ஆதியில் இந்த உலகத்தில் வரும்பொழுது உயர்ந்த நிலையில் இருக்குது. அப்புறம் தன்னுடைய நடிப்பை நடித்து தாழ்ந்த நிலைக்கு வந்துடுது. அப்போ அதனால் இந்த உலகம், இயற்கை அனைத்துமே தாழ்வான நிலையை அடையுது. அப்போ மீண்டும் இந்த மனித ஆத்மா பரமாத்மாவுடைய அந்த அறிவுரைகளின்படி நடக்கும் பொழுது தான் அந்த உயர்ந்த நிலையை அடையுது. ஆத்மாவுடைய உயர்ந்த நிலையின் ஆதாரத்தில் தான் இந்த உலகத்துக்கே முன்னேற்றம் இருக்குது. அப்போ இந்த ஆத்மீக முன்னேற்றத்துக்கு பாபா கூறும் அந்த நியமங்கள், வழிமுறைகள், கருத்துக்கள் எல்லாமே மகா வாக்கியம் தானே. இப்படி இந்த உலகையே உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மகா வாக்கியம் ஒரு தந்தையை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. ஆகையினால தான் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாக ஆகுது. சரிங்களா? ஓம் சாந்தி.